Mr. Lokesh shared a few words with us this afternoon. எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னாடியே நிறையா பேட்டியில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த காமிக் புக்ஸ்னால் எனக்கு சின்ன வயசுலேருந்து அது எவ்வளோ விருப்பம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முதல்ல இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து, அதாவது கிராஃபிக் நாவல்ங்கிறது இங்கிலீஷில் புதுசு இல்லை, நிறையா பார்த்துருக்கோம். பட் தமிழுக்கு அதை திருப்பி இவ்வளோ தூரம் ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இவ்வளோ குவாலிட்டியில் ஒரு புக் ஒன்று பார்க்குறது. ஸோ இது கன்னியூ ஆகணும். ஏன்னா எனக்கு ஞாபகத்தில் இருக்கும்போது நான் பார்த்துட்டு இருந்த ஒரே கிராஃபிக் நாவல் அப்போ வந்து ராணி காமிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், இரும்பு கை மாயாவின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று வரும். அண்ட் அதுக்கப்புறம் இல்லை புக் அது காமிக் புக். அது கொஞ்சம் லேட்டராக சொல்லுவாங்க, இந்த வேலைக்கு வந்துருக்கோம், இதை பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற ஒரு புக்காக நான் இதை பார்க்குறேன். நான் படிச்சுட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 10 days முன்னாடியே அந்த எடிஷன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த காமிக் புக்கோட இன்ஸ்பிரேஷன் தான் ஃபிலிம்ஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஃபிலிம் பண்ணும்போது ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக பண்ணுறது ஷார்ட் டிவிஷன். அண்ட் அந்த ஸ்டோரி போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு காமிக் கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கெல்லாம் இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸோ அந்த வகையில் அவர் இது மட்டும் இல்லை, அண்ட் இப்போ கடைசியாக ரிலீஸ் பண்ண ஒரு புக்கை வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி குயின்ஸ்லாண்டில் பண்ணுறதெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா புது முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் கீப் டூயிங் திஸ் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் அஸ் இன் வாட் யூ டூ. தேங்க்யூ. இதே தான் நம்ம அந்த ஸ்டேஜில் சொன்னதான். ஒரு காமிக் புக் அப்படிங்கிறது வந்து காமிக் புக் தாண்டி அந்த கிராஃபிக் நாவல் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் அதிகமாக இருக்குது. பட் தமிழில் அதுக்கு அவ்வளோ தூரம் நிறைய இல்லைங்கிற மாதிரி பட்டுச்சு. அண்ட் அது இவங்க கொடுத்த இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா இந்த இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து தமிழில் கிராஃபிக் நாவல்ங்கிறது ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த இரும்பு கை மாயாவி வந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிராஃபிக் நாவலாக தான் இருந்தது. அந்த படங்களுக்கு முன்னாடி அந்த புக்ஸ் தான் வந்து இன்ஸ்பிரேஷன் டு கெட் இன்டு சினிமா நான் நினைக்கிறேன். லேட்டராக இங்கே வந்ததுக்கப்புறம் ஷார்ட் டிவிஷன் ஸ்டோரி போர்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது கிராஃபிக் நாவலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அந்த வகையில் அப்கமிங் இந்த ஜென்ரேஷன் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த கிராஃபிக் நாவல் தமிழில் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை கொண்டு வந்ததுக்கும் அதை எழுதுனதுக்கும் முதல்ல சார் அவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த ஃபர்ஸ்ட் புக் ஒரு 10 days முன்னாடியே படிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் இப்போ அந்த செகண்ட் எடிஷன் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக நான் இன்றைக்கி எடுத்து போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. நீங்கள் ஒரு டிசி நீங்கள் ஒரு டிசி காமிக்ஸ் தான். ஸோ தமிழில் ஸ்டாண்டர்டான ஒரு காமிக்ஸ் எக்ஸ்போஜூரில் அண்ட் அது கிடைக்கும் கிடைக்காது. லேட்டராக சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம் நமக்கு எங்கே கிடைக்கும்லாம் தேடி பிடிச்சி வாங்க செய்யறாங்க. ஸோ அந்த இரும்பு இப்போ மூடி இதெல்லாம் தவிர நமக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சதே இல்லை. அதுவுமே லேட்டர் ஸ்டேஜில் ஒரு 9th 10th வரதுக்கு அந்த புக்ஸ்லாம் அவ்வளோ தூரம் பப்ளிஷ் ஆகிறது நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்குது. மற்றபடி இந்த கிராஃபிக் நாவல்லாம் நிறைய அவ்வளோ இல்லை. அதுக்கப்புறம் இந்த லேட்டர் ஸ்டேஜில் இந்த பிக் புக் சீலிங்கம்க்குலாம் வந்து ஒரு கிராஃபிக் நாவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோ தூரம் அதை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம். பட் இப்போ லேட்டராக அது இல்லை. பட் தமிழில் இப்போ வருதுங்கிறது பெரிய இனிஷியேட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். காமிக்ஸ்லேருந்து படங்கள் நிறைய வந்து இல்லை அது எல்லாமே ஃபியூச்சர் தான். ஸோ காமிக்ஸ்லேருந்து படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காமிக்ஸ் படமாக வர வந்து எவ்வளோ தூரம் இதுக்கான வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்குங்கிறது அவருக்கும் தெரியும். சூப்பர் ஹீரோ காமிக் புக் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்துக்குமே எல்லா இடத்துலையுமே ஒரு போதுமான வரவேற்பு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த வகையில் சம்பந்தமாக மட்டும் பேசிக்கலாம். ஏன்னா இது அவங்களோட ஈவெண்ட் வந்து இல்லை நான் எப்பயும் அடுத்த ஈவெண்ட்டுக்கு ஏதோ அது சம்மந்தமாக இருக்கும்போது நான் சொல்லிக்கிறேன். ஒன்றும் சார் எழுதிட்டு இருக்கேன். சாரோட பேசிட்டு தலைவரோட அப்டேட் போட்டு ஒரு 3 மாதம் டைம் இருக்கிறதுனால ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எழுதுறது. அதனால தான் நான் வெளியில் வரதில்லை. நிறைய பேர் என்ன ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஃபோன் யூஸ் பண்ணுறது கூட நிறுத்திட்டேன் ஒரு 1.5 மாதமாக. ஸோ அதை சொல்லிக்கிறேன். அது ஆர்கேஎஃப்ஐ சம்மந்தமாக இல்லை அதான் அது அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். இல்லை சார் அது என்னோட ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் சார். அது கொஞ்ச நேரம் அவங்க முதல்ல இந்த வேலையெல்லாம் மற்ற படங்களோட கமிட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக முன்னாடி
ஓகே